நீலகிரி மாவட்டத்தில் அதிமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கி செயல் வடிவம் கொடுக்கப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரிக்கு ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்ட இருப்பதாக விமர்சனம். நாம் நடத்திய தமிழ்நாடு மாடல் ஆட்சியின் பெருமைமிகு சின்னங்களாக 11 மருத்துவக் கல்லூரிகளும் காலங்கள் கடந்து திகழட்டும், நம்மை போன்றே அயராது மக்கள் சேவை ஆற்றட்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோவை புதூர், தொண்டாமுத்தூர் மற்றும் ஆர்எஸ்புரம் பகுதிகளில் அதிமுக சார்பில் தாகம் தீர்க்கும் நீர்மோர் பந்தல்கள் திறப்பு. அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி நீர்மோர் பந்தல்களை திறந்து வைத்து தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நீர்மோர் உள்ளிட்டவற்றை வழங்கினார். தமிழகத்தில் மோசமான ஆட்சி நடைபெற்று வருவதாக அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி குற்றச்சாட்டு. மக்களின் தேவைகள் எதுவாகினும் அதிமுக மட்டுமே செய்து வருகிறது என்றும், மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்ததும் அனைத்து திட்டங்களும் மக்களுக்கு வழங்கப்படும் எனவும் உறுதி. திமுக ஏதாவது ஒரு திட்டம் தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் முழுமையாக இந்த ஆட்சி போக வேண்டும் என்று. சென்னையை அடுத்த கேளம்பாக்கம் அருகே நீட் தேர்வு அச்சத்தால் அதிக அளவில் தூக்க மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலை செய்து கொண்ட மாணவி. திராவிட மாடல் அரசு நீட் தேர்வை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்காததால் இதுவரை 21 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்ட வேதனை. தமிழகத்தில் கடந்த 9 நாட்களில் 3 மாணவிகள் நீட் தேர்வு அச்சத்தால் தற்கொலை செய்து கொண்ட சோகம். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற பொய்யை கூறியே திமுகவினர் 4 ஆண்டுகள் ஆட்சி செய்துவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. மாணவி அனிதா மரணத்தை வைத்து அரசியல் செய்த திமுக கடந்த 4 ஆண்டுகளில் நீட் தேர்வு பயத்தால் உயிரை மாய்த்து கொண்ட 21 மாணவர்களின் மரணத்திற்கு என்ன பதில் சொல்ல போகிறது? முதல் கையெழுத்து நீட் ரத்து என கூறி ஆட்சிக்கு வந்த பொய் மாடல் திமுக அரசு அனைத்து கட்சி கூட்டம் என கூறி மீண்டும் நாடகத்தை அரங்கேற்றுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை வியாசர்பாடியில் 16 வயது சிறுமிக்கு தொடர்ந்து பாலியல் தொந்தரவு அளித்து வந்த அவரது தாயின் 2வது கணவர் போக்சோவில் சிக்கினார். தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி சிறுமிகள் மீதான பாலியல் அத்துமீறல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பெற்றோர் அச்சம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே இருவேறு இடங்களில் சிறுமிகளை ஏமாற்றி திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர்கள் போக்சோவில் பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்துக் கொள்ளலாம் என்று குற்றவாளிகள் நினைப்பதால் இதுபோன்ற அவலங்கள் தொடர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே 17 வயதான +2 மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். தமிழகத்தில் அதிகரித்து வரும் பாலியல் துன்புறுத்தல்களால் பள்ளி சிறுமிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியிருக்கும் நிலையில் அப்பா ஸ்டாலின் அமைதியாக இருக்கும் அவலம். சென்னை முகப்பேரில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து தலைமறைவான முதியவர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் தினந்தோறும் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற செயல்கள் தொடர்ந்து அரங்கேறி வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன செய்கிறார் என மக்கள் கேள்வி. திருநெல்வேலி மாவட்டம் முன்னீர்பள்ளம் பகுதியில் மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பூசாரியை கத்தியால் குத்திய தந்தை. பாலியல் குற்றங்களை தடுக்க உரிய நடவடிக்கையை ஸ்டாலின் எடுக்காததால் பெற்றோர்களே சட்டத்தை கையில் எடுக்கும் அவலம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே பெற்ற மகளுக்கே பாலியல் தொல்லை கொடுத்த கொடூர தந்தை போக்சோவில் சிக்கினார். குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க தவறிவிட்டு வெற்றி பெருமை பேசுவதுதான் திராவிட மாடலா என ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே தனியாக இருந்த பெண்ணின் வீட்டிற்குள் புகுந்து பாலியல் தொல்லை கொடுத்த நபர் பிடிபட்டார்.
எதிர்க்கட்சி தலைவர் கூறுவதைப் போல தமிழ்நாட்டில் என்னதான் நடக்கிறது என மக்கள் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றி வரும் சதீஷ் என்பவர் பெண் பணியாளர்களுக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுப்பதாக வெளியாகியுள்ள ஆடியோவால் பரபரப்பு. கோவில்களில் நடக்கும் பாலியல் குற்றங்களை தடுக்க திராணி இல்லாமல் ஆன்மீக ஆட்சி நடத்தி வருவதாக பெருமை பேசுவதுதான் திராவிட மாடலா என பெண்கள் கேள்வி. அவங்க சீப்பாவே பேசுறாங்க ஐயா, அவங்க அப்படிங்கிறாங்க. அப்படி இன்னொரு வார்த்தை கூட சேர்த்து பேசினாங்க. அதெல்லாம் என்ன தேவையில்ல, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது. எனக்கு இது மத்தவங்களுக்கு எனக்கு எதனா ஒண்ணுன்னா சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்ல அந்த கோயில்ல. அப்படியா? ஆமா, என்ன மிரட்டத்துக்கு தான் ஆள் இருப்பாங்க. ஏமா சாமி சன்னதிக்கு போறேன்னா நான் வந்துட்டேனா அப்படின்னதுக்கு சதீஷ் அண்ணா குடிக்கம்பத்தாண்ட நின்னு என்ன சொல்றாரு, இஷ்டம் வந்தா நான் சொல்ற மாதிரி செய், அன்னதானத்துக்கு போ, இஷ்டம் வந்தா இல்லைன்னா வீட்டுக்கு கிளம்பி போயினே இரு. அப்ப ஆபீஸ்ல ஒரு ஐயா வந்து அங்க நின்று அவர் என்ன சொன்னாரு, எங்க சொல்றாங்களோ அங்க போய் செய்யுமா அப்படின்றாங்க. ஆனா அவருக்கு தெரியுமா? புதுக்கோட்டை மாவட்டம் மழையூரில் டாஸ்மாக் கடை அருகே இளைஞர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை. கொலையாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட மக்கள் அருகில் இருந்த டாஸ்மாக் கடையையும் சூறையாடியதால் பரபரப்பு. தூத்துக்குடி மகிழ்ச்சிபுரத்தில் குடும்பத் தகராறில் பெற்ற தந்தையை மகன் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு. திராவிட மாடல் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறும் நிலையில் காவல்துறை ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறதா என மக்கள் கேள்வி. சேலம் மாவட்டம் இடங்கனசாலை அருகே கஞ்சா போதையில் அண்ணனை கட்டையால் அடித்து கொலை செய்த தம்பி கைது செய்யப்பட்டார். திராவிட மாடல் ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களால் பல்வேறு குடும்பங்கள் சீரழிந்து வரும் அவலம். மதுரை விமான நிலையம் அருகே வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த இளம் பெண்ணிடம் இருந்த வெள்ளிச் செயினை பறித்த மர்ம நபர். செடி கொடிகள் படர்ந்திருந்த இடத்தில் மறைந்திருந்த மர்ம நபர் செயினை பறித்து சென்ற பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே சுடுகாட்டில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ கஞ்சா பொட்டலங்களுடன் இருவர் சிக்கினர். திமுக அரசு மாணவ சமூகத்தையும் இளைஞர்களையும் பாதிக்கும் போதைப்பொருள் விற்பனையை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை பேட்டை பகுதியில் தனியார் நர்சரி பள்ளியின் வாசலில் கிடந்த மலத்தால் மக்கள் அதிர்ச்சி. தனியார் நர்சரி பள்ளியின் வாசலில் மலத்தை போட்டு வாந்தி எடுத்தும் நாசம் செய்த மர்ம நபர்கள் யார் என கேள்வி எழுப்பியுள்ள மக்கள். நிர்வாக திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியில் வேங்கவயல் சம்பவம் போல நெல்லையிலும் நடந்திருப்பதால் மக்கள் வேதனை. வேங்கவயல் சம்பவத்தில் ஈடுபட்ட உண்மை குற்றவாளிகளை முன்னரே கைது செய்திருந்தால் இது போன்ற அவலம் தொடர்ந்திருக்குமா எனவும் மக்கள் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்தும் சிசிடிவி கேமராக்களை சேதப்படுத்தியும் 7.5 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்கள். விடியா அரசின் ஏவல் துறையினர் இரவு நேரங்களில் முறையாக ரோந்து செல்லாததால் இதுபோன்ற கொள்ளை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விரைவில் புதிய 10 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை அறிமுகப்படுத்துகிறது இந்திய ரிசர்வ் வங்கி. புதிய ரூபாய் நோட்டுகள் ஆளுநர் மல்ஹோத்ராவின் கையெழுத்துடன் வெளியாகும் எனவும் ஏற்கனவே புழக்கத்தில் உள்ள நோட்டுகளும் செல்லுபடியாகும் என்றும் அறிவிப்பு. தஞ்சை மாநகராட்சியின் 12வது வார்டில் திமுக கவுன்சிலர் பாலசுப்ரமணியன் குளத்தில் மண் நிரப்பி வீட்டு மனைகளாக மாற்றுவதற்கான பணியில் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் புகார்.
ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர் என்பதால் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் திமுக கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்க தயக்கம் காட்டுவதாகவும் மக்கள் விமர்சனம். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் 4 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பேருந்து நிலையத்தை இடித்துவிட்டு தாய்சே நல மருத்துவமனை அமைக்க மார்க்சிஸ்ட் எம்எல்ஏ ஆர்வம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மக்களுக்காக போராட்டம் நடத்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரா இப்படி மக்கள் பணத்தை வீணடிக்க நினைக்கிறார்கள் என மக்கள் கேள்வி. தமிழக காவல்துறையில் காலியாக உள்ள 1352 உதவி ஆய்வாளர்கள் பணியிடங்களுக்கு வரும் 7ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே 2 கிலோமீட்டர் நீளமுடைய சேதமடைந்த சாலையை வெறும் 10 மீட்டர் மட்டுமே போட்டுவிட்டு மீதியை அப்படியே விட்டுச் சென்ற விளம்பர மாடல் அரசின் அதிகாரிகள். விடியா திமுகவின் ஸ்டாலின் அரசு கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷனில் மட்டுமே குறியாக இருப்பதாக சேதமடைந்த சாலையில் உயிர் பயத்துடன் செல்லும் பொதுமக்கள் கடும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் திமுக மின்துறை அமைச்சரின் செயலற்ற தன்மையால் மக்கள் வரிப்பணத்தில் தனியார் நிறுவனத்திடம் மின்சாரத்தை வாங்கும் அவலம். திராவிட மாடல் ஆட்சியின் நிர்வாக தோல்வியால் கடந்த 4 ஆண்டுகளாக முறையான திட்டமிடல் இல்லாமல் மின் உற்பத்தி கிடப்பில் போடப்பட்டுள்ள அவலம். மின் வாரியத்திற்கு போதிய நிதி ஒதுக்கீடு இருந்தும் திட்டங்கள் செயல்படுத்தப்படாது தனியாரிடம் இரட்டிப்பு விலைக்கு மின்சாரம் வாங்குவது ஏன் என விடியா அரசுக்கு மக்கள் கேள்வி. மக்களுக்கான திட்டங்களை முறையாக திட்டமிடாமல் எழுதாத பேனாவுக்கு சிலை அமைப்பது, கார் பந்தயம் நடத்துவது போன்றவற்றால் மின் உற்பத்தி திட்டங்கள் கைவிடப்பட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தொழிலாளியை கத்தியால் குத்தி காயப்படுத்திய விவகாரத்தில் காய்கறி கடை உரிமையாளர் பிடிபட்டார். கடைக்கு முறையாக வராது குறித்த தகராறில் விபரீதம். செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி, தைலாவரம் சுற்று வட்டார பகுதிகளில் கல்லூரி மாணவர்களுக்கு போதை சாக்லேட்டுகளை விற்பனை செய்த வட மாநிலத்தவர் சிக்கினார். 5 கிலோ போதை சாக்லேட் மற்றும் 12 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டிற்குள் எப்படி ஊடுருவுகிறது என்று மக்கள் கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட கஞ்சா சிக்கியது. கஞ்சா வாங்கினால் போதை மாத்திரைகள் இலவசம் என இளைஞர்களிடம் கூறி விற்பனை செய்ய முயன்ற 3 பேர் பிடிபட்டனர். சென்னை எம்கேபி நகர் பகுதியில் வலி நிவாரணி என்ற பெயரில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்த 7 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்கும் போதை வஸ்துக்கள் சர்வ சாதாரணமாக கிடைப்பதால் சந்தி சிரித்து வரும் சட்டம் ஒழுங்கு. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே இலங்கைக்கு கடத்த முயன்ற கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தாது மணல் முறைகேடு தொடர்பாக சென்னை மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளையில் 4 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை. சென்னையில் தனியார் நிறுவன சர்க்கரை ஆலையின் ஆடிட்டரின் வீட்டிலும் சிபிஐ அதிகாரிகள் சோதனை. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து சென்னையில் இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டம். இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடு களையப்படும் என போலி வாக்குறுதி அளித்த திராவிட மாடல் அரசை கண்டித்து முழக்கம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் நள்ளிரவில் சாலையில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தை தள்ளிச் சென்ற பயணிகள். ஓட்டை உடைசல் தகரடப்பா பேருந்துகளை ஒழித்து கட்டிவிட்டு புதிய பேருந்துகளை வாங்க விடியா அரசு நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் கேள்வி.
திருப்பூரில் இரவு பெய்த மழையால் மழைநீர் செல்ல வழியில்லாமல் வீதிகளில் மற்றும் வீடுகளில் சூழ்ந்ததால் மக்கள் கடும் அவதி. உள்ளாட்சியில் நல்லாட்சி என வெற்றி விளம்பரம் செய்த ஸ்டாலின் அரசின் விடியல் இதுதானா என மக்கள் கேள்வி. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் கல்லூரிகளில் பயின்ற மாணவர்களுக்கான அரியர் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. coe1.annau.edu என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் எனவும், விடைத்தாள் நகல் பெற விரும்பும் மாணவர்கள் 9ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் அறிவிப்பு. பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான பின்னர் பொறியியல் சேர்க்கை கவுன்சிலிங் அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் என தகவல். தரவரிசை பட்டியல் ஜூலை 2ஆம் வாரத்தில் வெளியாகி அதே மாதம் கவுன்சிலிங் தொடங்கும் எனவும் எதிர்பார்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தேனி மாவட்டத்தில் பெய்த மழையால் தேனி பழைய பேருந்து நிலையம் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் நிரம்பி சாலையில் துர்நாற்றத்துடன் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீரால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதி. திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் முறையான வடிகால் பணிகளை மேற்கொள்ளாமல் வெற்றி விளம்பரம் மட்டுமே செய்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே அவரக்கரைக்குட்டை தரைப்பாலம் மழையில் அடித்துச் செல்லப்பட்டதால் வியாபாரிகள், பள்ளி, கல்லூரி மாணவர்கள் 15 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் அவலம். சாலையை அகலமாக்கி தரைப்பாலத்தை பெரிதளவில் தண்ணீர் வழிந்தோடும் அளவிற்கு செய்து கொடுக்க மக்கள் வலியுறுத்தல். இது பார்த்தீங்கன்னா முக்கியமான போக்குவரத்து சாலை. ஸ்கூல் பஸ்ஸு, வேனு, கம்பெனிக்கு போகிறவங்க பூராமே இந்த ரோடு வழியாக தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு மழை பெஞ்சதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிரமமாகி போச்சு பொதுமக்களுக்கு. ரோடு இப்போ தான் போட்டாங்க. போடும் போதே இந்த பாலமெல்லாம் அகலம் பண்ணி போட்டிருந்தா கொஞ்சம் சேதாரம் வந்திருக்காது, தண்ணி அடிஞ்சு போயிருக்கு. தேனி மாவட்டம் கம்பத்தில் இரவு முழுவதும் பெய்த மழையால் 4 வீடுகளின் பின்புறம் இருந்த சுவர்கள் இடிந்து விழுந்து சேதமடைந்ததால் பரபரப்பு. விடியா அரசின் மாவட்ட நிர்வாகம் கழிவுநீர் கால்வாய்களை முறையாக தூர்வாரி இருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது என பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை. பழனி முருகன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கிய பங்குனி உத்திர திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் வரும் 10ஆம் தேதியும் பங்குனி உத்திர திருத்தேரோட்டம் 11ஆம் தேதி நடைபெறவுள்ளன. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு முகூர்த்த கால் நடப்பட்டது. வரும் 29ஆம் தேதி சித்திரை திருவிழா கொடியேற்றம் நடைபெறும் என்றும் மே 9ஆம் தேதி திருத்தேரோட்டம் நடைபெறும் எனவும் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 66,480 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை கிடுகிடுவென உயர்ந்து வந்த நிலையில் தற்போது விலை குறைந்து வருவதால் நகைப்பிரியர்கள் மகிழ்ச்சி. பரஸ்பர வரி விதிப்பால் 2வது நாளாக அமெரிக்க பங்குச்சந்தை கடும் சரிவு. டோ ஜோன்ஸ் பங்குச்சந்தையில் 2231 புள்ளிகள் சரிந்ததால் முதலீட்டாளர்களுக்கு பல லட்சம் கோடி இழப்பு. வடதுருவம் மற்றும் தென் துருவத்தை சுற்றி பயணித்த 4 விண்வெளி சுற்றுலா பயணிகள் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பினர். ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் கேப்சியூல் மூலம் பசிபிக் பெருங்கடலில் பத்திரமாக தரையிறங்கினர்.
ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 18வது லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன. பஞ்சாபில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. அஜித்தின் மாசான சண்டை காட்சிகளுடன் ரசிகர்களுக்கு விருந்து படைத்துள்ள குட் பேட் அக்லி திரைப்படத்தின் ட்ரெய்லர். அமர்கலம், தீனா, வாலி, பில்லா, மங்காத்தா என அஜித் நடித்த திரைப்படங்களின் வசனங்களும் இடம்பெற்றிருப்பதால் ரசிகர்கள் உற்சாகம். ஏகே சார், இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்ட. எங்க அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவர். அடுமல ஒரு 16 நம்பர் இருக்கும். அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர்